அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரனும் நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் எழுத்திருப்பெயர் ஓட்டி தொடக்கம் செய்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் வாழ்க்கையை பின்பற்றி வாழுகிற நன்மக்கள் நம்மவர் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. பேர்மை மிகுந்தோரே, புனித ரமலானின் பெரும்பகுதி நம்மை விட்டும் சென்றுவிட்ட நிலை. ஆம், லைலத்துல் கதிரின் இரவையும் நாம் தொட்டுக் கொண்டிருக்கின்றோம். லைலத்துல் கதிர் இரவு என்பது 27ஆம் இரவு என்பது மட்டுமல்ல, பிந்தைய ஒற்றைப்படை நாட்களான 21ஆம் இரவு, 23ஆம் இரவு, 25ஆம் இரவு, 27, 29 என்றெல்லாம் கூட கணித்திருக்கிறார். அன்பாளர்களே, வாழ்க்கையில் நாம் பிறர்க்கரும் பேராக நாம் பெற்றிருக்கின்றோம். இறை மார்க்கமாம் இஸ்லாத்தை பொறுத்தவரை அது 50 கடமைகளால் நபிகளார் அதை பற்றி சொல்லியிருக்கிறார். புனியல் இன்ஸ் இஸ்லாம் அலா ஹம்சி, கலிமா, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ்ஜி என்று இஸ்லாத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்றால் 5 நாம் சொல்ல முடியும். அதான் அகீதா, இபாதா, முஆமலா, முஆஷரா, அஹ்லாக். இந்த அஹ்லாக் என்பது உன்னதமான பண்புகள். அஹ்லாக் என்பது குணநலன்கள். தன்னிடம் நல்ல குணம் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தன்னை சார்ந்திருப்பவர்கள், குறிப்பாக நம்முடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள், பழகுகின்றவர்கள், வாடிக்கையாளர்கள், இப்படியாக நற்குணங்களை நமக்குள்ளாலே கொண்டு வர வேண்டும். நபியே, இறைவனின் பேரருளால் நீங்கள் அந்த மக்களிடத்தில் மிக்க மென்மையாக நடந்து கொள்கின்றீர்கள் என வான்மறை வள்ளல் நபிகளாரை சிறப்பிக்கின்றது. உஹது போர்க்களம், எதிரிகள் அனைவரும் இறை தூதரை நோக்கியே தாக்குதல் தொடுக்கின்றனர். அண்ணலின் முகத்தில் எதிரி ஒருவன் தாக்கியதில் அவர்களது பல் ஒன்று கீழே விழுந்து விடுகிறது, ரத்தம் கொட்டுகிறது. முகமெல்லாம் இரத்த காயம். சிந்திய ரத்தத்தை வழித்து விட்டுக் கொண்டே சகித்தார்கள், பொறுமை காத்தார்கள். திருநபி அவர்கள் தங்களிடம் அனுப்பப்பட்ட தூதரின் முகத்தை இப்படி உதிரத்தால் கோரப்படுத்தி இவர்கள் எவ்வாறு வெற்றியடைய போகின்றனர் என தங்களை அறியாமல் அடக்கமாக சொன்னார். அந்த துயரம், அந்த துன்பம் தாழாமல் அவர்களிடமிருந்து அந்த பேச்சு வெளியாகிவிட்டது. தாயிப் நகரத்து மக்கள் தந்த சகிக்கொணா தொல்லைகளையும் சகித்து பொறுத்தார்கள் என்றால் நாயகத்தின் நற்பண்பை என்னென்பது? மக்களை சதிப்பதற்காக இம்மண்ணகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்படவில்லை. நற்குணங்களை நடைமுறைப்படுத்தி நிறைவாக்கவே நான் இறை தூதராக இங்கு வந்திருக்கின்றேன் என்று இயம்பினார்கள் இறை தூதர். போர் கைதியாக பிடிக்கப்பட்டு தங்கள் முன் கொண்டு வரப்பட்ட ஒரு பெண்ணை இறை தூதர் விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டார்கள். காரணம், பெண்ணின் தந்தை ஹாத்திம் தாய் என்பார் நற்பண்புகளும் கொடையுள்ளமும் கொண்டவராக வாழ்ந்திருந்தார் என்பதற்காக. இது பற்றி தோழர் ஒருவர் கேட்டபோது, ஆம், நற்பண்புகளை நான் மிகவும் மதிக்கிறேன், நற்குணங்களை நான் போற்றுகிறேன், உறுதியாக கூறுகிறேன். எனது உயிர் என்னிடம் எவனிடம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், நற்பண்புள்ளவர்களை தவிர வேறெவரும் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என உறுதி பொங்க சொன்னார். மறுமை நாளில் இறை நம்பிக்கையாளனான மனிதனின் நன்மைகளை நிறைக்கும் தொல்லாக்கோலில் அழகிய நற்பண்பை காட்டிலும் அதிக எடை உள்ளது எதுவும் இல்லை என சிப்பினார்கள் செம்மல் நபிகளார். நயத்தகு நற்பண்புகள் மனிதனது நன்மைகளை அதிகரிக்க செய்து மறுமையின் மோட்ச பெருவாழ்வில் வெற்றியை பெற்றுத் தருகிறது. மனிதனை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்பவைகளில் பெரும்பங்கு வகிப்பவை எவை என பெருமானாரிடம் வினவப்பட்ட போது இறையச்சமும் நற்பண்புகளும் என விடை தந்தார்கள் திருநபி அவர்கள். இறையச்சமும் நற்பண்பும் இரு விழிகளாக நம்மில் மிளிர வேண்டும், மலர வேண்டும்.
பண்புமிக்க இறைநம்பிக்கையால் நிரந்தரமாக நோன்பிருப்போர் இறைவணக்கம் செய்வோர் பட்டியலில் இடம்பெற்று விடுகின்றனர் எனவும் நவின்றார்கள். நற்பண்புகளுக்கு இருக்கும் வலிமையை சாதாரணமான ஒன்றாக அவர்கள் எடுத்து காட்டவில்லை. காரணம், நற்பண்பு அவ்வளவு மிக முக்கியம். மக்களோடு பழகுவது, அழகிய நற்பண்புகள் மிக்கவரே மறுமையில் எனக்கு மிக அதிக விருப்பமானவராகவும் மிக நெருக்கமானவராக இருப்பார் என இயம்பினார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நமது நற்குணங்களை சிறு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மிடமுள்ள பண்புகளில் எந்தெந்த பண்புகள் ஏற்புடையவை, எவை எவை ஒவ்வாதவை என சிறு சிந்திக்க வேண்டும். இறை தூதர் என்னும் கண்ணாடி முன் நின்று நம்மை நாம் செம்மைப்படுத்தி சரி செய்து கொள்ள வேண்டும். மனிதன் எது எதையோ சிந்திக்கிறான், யார் யாரை பற்றியோ எண்ணி பார்க்கிறான். ஆனால் பெரும்பாலும் தன்னை பற்றி மட்டும் அவன் சிந்திப்பதே இல்லை. என்றைக்கு தன்னை பற்றியும் சிந்திக்க ஆரம்பிக்கின்றானோ அவன் செம்மைப்பட போகிறான், சிறந்தவனாக ஆகப் போகின்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். இறைவா, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை நீ எந்த வாழ்க்கை ரஹ்மானே, என்னுடைய பண்புகளை உன்னதமாக்கிய இறைவா, எங்களுடைய வெளி தோற்றங்களை அழகுபடுத்தியது போல எங்களுடைய உள் தோற்றத்தை, அந்த ஆழ் மனதினுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை இறைவா அழகுபடுத்துவாயா. மனித விடத்திலே மென்மையாகவும் தன்மையாகவும் உண்மையாக விளக்கின்ற பண்பாட்டு இறைவா நீ தருவாயா. உன்னையெல்லாம் யாரும் இல்லை. உன்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நரகத்திலிருந்து விடுதலை தருவாயாக, சுவன பேற்றை வழங்குவாயாக. இறைவா, நிச்சயமாக நீ உன்னதமானவன். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நிச்சயமாக நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகின்றவன், மன்னிப்பை நேசிக்கின்றவன். எங்களை மன்னித்து விடுவா, என்னை மன்னித்து விடுவா. ரஹ்மத்திக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.